ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்? வெங்காய வடகம் பண்ண போகிறோம். நம்ம வந்து 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். கரெக்டாக 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா மண்ணாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். இங்கேயும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணி எடுத்தோம், அதனால் அது அப்படியே இருக்குது. 1 கிலோவுக்கு என்னெல்லாம் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். 1 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு 100 கிராம் அளவுக்கு பூண்டு, இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். அதனால் பூண்டும் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு மிக்சியில் போட்டால் ரொம்ப மையாக அரைஞ்சிருது அப்படின்னா நம்ம இது வச்சுருப்போம் பார்த்திங்களா, இந்த சாப்பர், அதில் வச்சு கூட நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் பொடி பொடியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் பவுடராக மாவாக பண்ணிடாதீங்க, சரியா? இப்போ முதல்ல நம்ம வெங்காயத்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அளவுகளை கடுகு சீரகம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், குறைன்னு அரைக்கணும். ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி தான் பக்குவத்தில் அரைச்சிக்கணும். 1 கிலோ வெங்காயம் இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இவ்வளோ நிறையா இருக்குன்னு பார்த்தா இவ்வளோதான் இருக்குது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அது கூட பாருங்கள், பூண்டு பல்லியும் அதே போல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இனி எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வைக்கிறது தான், அவ்வளோதான். இது போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கையில் இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சா ஒரு கையளவுக்கு இருக்கிற மாதிரி உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கடுகு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம கையில் இப்படி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி கடுகு எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது அளந்து எடுத்திருக்கேன் 50 கிராம் அளவுக்கு. அதே அளவுக்கு உளுந்தும் பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக சீரகம் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அடுத்து சோம்பு 25 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே வெந்தயமும் 25 கிராம். சோம்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு 25 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்து கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக வெட்டி கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இருக்கணும். அடுத்ததாக பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். அடுத்ததாக 50 மில்லி விளக்கெண்ணெய் தான் எடுக்கணும். நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எதுவும் இது கூட சேர்க்கக்கூடாது. விளக்கெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 50 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை கலந்துருவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும் பாருங்கள். அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம இதை கலந்துடணும். நல்லா வெங்காயம், சோம்பு, சீரகம், கடுகு எல்லாம் வெங்காயத்து கூட வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்படி கொலன்னு தண்ணியாக இருக்குல்ல, இப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்னா ஊறாமல் அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சோம்னாலும் தண்ணியாக அப்படியே ஒழுகிட்டு வரும். அதனால் அந்த தண்ணி வீணாக அப்படியே தட்டில் வந்து அங்கங்கே போயிடும் இல்லையா? அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே மூடி எடுத்து வச்சிட போகிறோம். அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த உளுந்து, சீரகம், கடுகு எல்லாம் அந்த ஈரத்தை இழுத்து வந்து இந்த வடகம் வந்து அப்படியே ஒரு கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு வரும். அந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கெட்டியான பக்குவம்னா ரொம்ப ட்ரையாக வந்து காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அதாவது வெயிலையும் காய வைக்கக்கூடாது. நம்ம நிழல்லையவோ நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா சாயங்காலம் எடுத்து உருண்டை பிடிங்க, சாயங்காலம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து உருண்டை பிடிங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இட்லிக்கு மாவெல்லாம் அரைக்கிறோம், அதை நைட்டு சாயங்காலமாக வச்சா காலையில் வச்சு இட்லி செய்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ கணக்கு வச்சுட்டு வடகத்தை சாயங்காலமாக ரெடி பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த டைமில் செஞ்சாலும் சரி ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியேவும் இதை வந்து அதை ஊற விட்டுறணும். அப்படியே ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சூப்பர், நல்லா ஊறிடுச்சு. எடுத்து பார்ப்போமா? பாருங்கள், நேற்று வந்து அப்படியே தண்ணியாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா உறிஞ்சு நல்லா ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக சொதன்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. அந்த எண்ணெய் தான் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில், பெருசோ சின்னதோ எந்த மாதிரி நீங்கள் எப்படி வீட்டில் தாளிப்பீங்களோ அந்த சைஸை பொறுத்து நீங்கள் வந்து வடகம் பிடிச்சி வச்சுக்கலாம். சின்னதாக கூட பிடிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு உருண்டையை போட்டு அப்படியே தாளிச்சிடலாம். அந்த மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான்.
இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி, ரொம்ப அமுத்தியெல்லாம் பிடிக்காதீங்க, அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே புளிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சி ஈரமில்லாத ஒரு தட்டு எடுத்து அதில் வந்து நீங்கள் காய வச்சுக்கணும். சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணுவோம், இல்லைன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாக ஆயிரும். பாருங்க, இந்த தட்டு ஃபுல்லாக தான் வந்துச்சு, இவ்வளோ தான் உருண்டை வந்துச்சு, பரவாயில்ல, நல்லாயிருக்கு. உருண்டையை பார்க்குறக்கு அழகாக இருக்குல்ல. அவ்வளோதான், உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரி. அஸ்மா பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். சரி பரவாயில்ல, குட்டியாக இருந்தாலும் தப்பில்லை. நம்ம இன்னும் சின்னதாக போடலான்னு பார்த்தேன். சரி எதுக்கு குட்டி குட்டியாக போட்டால் ரொம்ப நேரம் உருண்டை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உருண்டையாகவே போட்டுட்டேன். இது நல்லா காஞ்சி கலர் மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலராக கருப்பு கலராக மாறும். அந்த மாதிரி நல்லா காய வச்சு 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வடகத்தை, வெங்காய வடகத்தை காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா எடுத்து உடச்சா மண்டையே உடஞ்சிட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு நல்ல கல் மாதிரி இருக்குது. பாருங்க சத்தத்தை பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம 1 வருஷம் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். காய வைக்கிறதுல தான் இது நல்ல முக்கியமான ப்ராசஸ். நீங்கள் வந்து வெங்காய வடங்க வந்து எப்படி நீங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் தான் பண்ணுவேன். வெங்காயத்தை தனியாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயெல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்து வைக்கிறேன். 2-3 ப்ராசஸ் வந்து செய்கிறதே கஷ்டமாக இருக்கும். இது ஒரு நாள் அது ஒரு நாள் செய்கிற மாதிரி. நான் வந்து ஒரே நாளில் எல்லாத்தையுமே கலந்து வச்சு மொத்தமாக பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருவேன். அந்த மாதிரி பண்ணது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன். சரி வாங்க, முதல்ல சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை எப்படி தாளித்து போடலாம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டை இருக்குது. நம்ம ஒரு உருண்டை முழுசாகவும் அப்படியே போட தேவையில்லை. இதில் பாதி போட்டாலே நமக்கு போதும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி உடச்சி நம்ம வந்து போடலாம். இதில் கடுகு, சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், வெங்காயம், பூண்டு எல்லாமே இருக்குது. அப்படி போட்டோம்னாலே அப்படியே படப்படன்னு வெடித்து நல்ல மணமாக இருக்கும். பெருங்காயம் எல்லாமே இருக்கிறதுனால பாருங்கள், எப்படி நம்ம தாளிக்கிறதுக்கு அந்த மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் பொரியுது பாருங்கள், கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரியுது பாருங்கள். பொரிஞ்சதுக்கப்புறமா இதை போட்டுடலாம். வெங்காய வடகத்தை போட்டு நம்ம தாளிக்கிறப்போ நம்ம தனியாக கடுகு வெந்தயம்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியமே இல்லை. இது மட்டுமே போட்டு தாளித்தா போதும். கடுகோ இல்லை சீரகமோ ஏதாவது போட்டு தாளிக்கணும் அப்படின்னா இல்லை. ஏன்னா எல்லாமே இதுலேயே இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாலாம் போட்டு தாளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெங்காய வடகத்தில் மொத்தமாக போட்டு காய வச்சு நம்ம வருஷத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம். அந்த காலத்துலலாம் எந்த பொருளுமே ஈஸியாக கிடைக்காது போல், அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பதப்படுத்தி எடுத்து வச்சு சமைச்சிருந்துருக்காங்க. நல்ல ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி போட்டதுக்கப்புறமா இப்போ காய் சேர்த்துக்கலாம். நல்லா காய் வந்து நம்ம வீட்டில் என்னெல்லாம் காய் இருக்கோ அதையெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சேர்க்கலை. முருங்கைக்காய் சேர்க்காமல் ஒரு சாம்பார். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். காய் வந்து நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்றதை சேர்த்துக்கலாம். தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தண்ணி ஊற்றிடலாம். சாம்பார் எந்த அளவு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் சாம்பார் போட்டாலுமே சாம்பாருமே நமக்கு காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போடுவேன். கொஞ்சம் காரமும் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டன்ட் சாம்பார் தூளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சிருக்க சாம்பார் தூளாக இருந்தாலும் சரி, ஏதாவது உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் வீடியோ வேணால் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காய வடகத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், காயிலையும் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா காய் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸ், கேரட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நம்ம ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி அந்த புளியும் சேர்த்து விட்டுட்டு அவ்வளோதான். தண்ணி பார்த்து சரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவே உங்களுக்கு சாம்பார் எந்த பக்குவத்தில் வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பையும் சரி பார்த்துட்டு மூடி போட்டுங்க. ஒரு 4 நிமிஷம், 3லேருந்து 4 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா பருப்பு புளியெல்லாம் ஊற்றி வேக வச்சாச்சு. சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலையை போட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான். இதுக்கப்புறமா நம்ம தாளித்து ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் வெங்காய வடகம் ஊற்றி கூட நம்ம கொஞ்சம் எண்ணெயில் காய வச்சு வெங்காய வடகத்தை போட்டு இதுக்கு மேலே நம்ம ஊற்றிக்கலாம்.
இந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம வேறு லெவலில் இருக்கும். அதுவும் தோசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு சாம்பார் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்துல எல்லாம் ஊற்றி தோசைக்கு ஊற்றி அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் மெத்தடில் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காய வடகம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறதுக்காகவே நான் இந்த சாம்பார் வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வெங்காய வடகமும் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நான் செஞ்சுருக்க பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப நேரம் வேலை இழுக்காது, சட்டுன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெங்காய வடகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.